साईराम श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्मं श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जय जय श्री स्वामी समर्थ, जय जय श्री स्वामी समर्थ, जय जय श्री स्वामी समर्थ। கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். இந்த புத்தாண்டு 2025 நாம் சென்ற ஆண்டு தொடர்ந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிர்தம் அவருடைய லீலைகள்லாம் பார்த்துட்டே இருக்கோம். அது இந்த வருஷமும் கண்டினியூ ஆகுது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே இதை பார்த்துட்டுருக்கேள். அதே மாதிரி ஆர்வமாக நிறைய பேருக்கு போஸ்ட்லாம் வேறு போடுறேள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாமியோட எபிசோடு பார்க்குறவா எல்லாம் சுவாமிக்கு காணிக்கையாக 5 ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை எல்லோரும் கண்டினியூ பண்ணோம். இந்த வருஷமும் சுவாமி அநேகமாக கூடி சீக்கிரம் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பார், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்கு. அதனால் இது ரொம்ப விசேஷமாக எல்லோரும் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய லீலைகள்லேயே நம்ம பார்த்துருக்கோம், குரு தத்த பரம்பரையில் இருந்த மாதிரியே குரு தான் எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு மூலம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லா தெய்வங்களாகவும் காட்சி கொடுத்துட்டுருக்கார். எல்லா தெய்வ ஸ்வரூபங்களையும் குருவுடைய பாதத்தில் நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கலாம், குருவுடைய பாதத்தில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இதை திரும்ப திரும்ப எவ்வளோ தூரம் சொன்னாலும் இந்த விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் மனசில் பதியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கலியுகத்தில் அவ்வளோ தூரம் எத்த தின்னா பெத்தம் தெளியும் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் ஒரு கோயில், மாதம் ஒரு தெய்வம் அப்படின்னு தெய்வங்களை மாற்றிகிட்டே இருக்கோம். அதே மாதிரி க்ஷேத்திரங்களையும் மாற்றிகிட்டே இருக்கோம். இதனால் எந்த விதமான விவர்த்தியும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. நம்ம கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கணுன்னா முதல்ல நம்ம குரு மேலே பரிபூர்ண நம்பிக்கை இருக்கணும். குருவுடைய பாதத்தில் சரணாகதி பண்ணிக்கணும். சரணாகதி பண்ணிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னா கூட ஒரு நம்பிக்கையை முதல்ல வளர்த்துண்டு பொறுமையும் நம்ம வச்சுக்கும்போது குரு தானே நமக்கு அவருடைய எல்லா விதமான விஸ்தீரணங்களையும், சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான அவருடைய சக்திகளையும் நமக்கு தெரியப்படுத்தி நம்மளை நிச்சயமாக ஆன்மீகத்தில் முன்னுக்கு கொண்டு போவார். அதனால் இந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டுருக்கோம் எபிசோடில். அவர் தான் எல்லா தெய்வங்களும் அப்படிங்கிற மாதிரி காட்சி கொடுத்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். போன எபிசோடில் கூட நம்ம பேசியிருக்கோம். இப்போவும் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய லீலையில் பல்வந்த் ராவ் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார் பாம்பேயில். அவர் என்ன பண்ணுறார், அவருக்கு ஒரு விதமான உபாதை, வியாதிகள் வரும்போது மனுஷாளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அதுக்கு கடைசியில் தெய்வத்தை தான் நம்ம போய் நாடணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் மனசில் நினச்சிட்டு அக்கல்கோட் சுவாமி தரிசனம் பண்ணோன்னு சொல்லிவிட்டு அக்கல்கோட்டுக்கு வரார். அப்படி வரும்போது அவள் அம்மாவையும் அழைச்சிட்டே வரார். அவள் அம்மாவுக்கும் அக்கல்கோட் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பண்டரிபுரம் போய் பண்டரிநாதனையும் தரிசனம் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நினச்சிட்டு மனசில் நினச்சிட்டே வரா. வந்த உடனே இவர் என்ன பண்ணுறார், சுவாமிக்கு ஒரு தேங்காயை கொடுத்து அவரை நமஸ்காரம் பண்ணுறார். சுவாமி அப்போ அந்த காஸ்பாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காஸ்பாக்னாலே அக்கல்கோட்டில் இருக்கக்கூடிய மகாராஜாவுக்கு சொந்தமான ஒரு பார்க் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல பூந்தோட்டத்தில் மகாராஜா அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகாராஜா உட்காந்துட்டுருக்கார். அவரை போய் ஒரு நமஸ்காரம் பண்ணோடனே அந்த தேங்காயை ரொம்ப வினயமாக சுவாமிகிட்ட கொடுக்குறார். கொடுத்துட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு, அவருடைய பக்தி இவருக்கு தெரியும் இல்லையா, பார்த்த உடனே சுவாமி எல்லா பக்தர்களையும் எடை போட்டுருவார், ஸ்கேன் பண்ணிவிடுவார். அப்படியே அவர் அந்த பக்தினால் மெச்சி அதே மாதிரி இவருக்கு இன்னொரு தேங்காயை பிரசாதமாக அவர் கொடுக்குறார். கொடுத்தோன்னே வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வரார். வந்துட்டு திரும்ப அடுத்த நாளும் அவள் அம்மாவையும் அழைச்சிட்டு அங்கே போய் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணும்போதே சுவாமி அப்படியே அவள் அம்மாவை அப்படியே ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு ஸ்பிளிட் செகண்டில் 2 பேருக்கும் பண்டரிநாதனாக காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்தோன்னே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. நம்ம இங்கே சுவாமியை பார்த்துட்டு பண்டரிபுரம் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம், சுவாமியே பண்டரிநாதனாக காட்சி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு 2 பேரும் சுவாமியுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய பக்தியை
பரிபூர்ணமாக அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய பாதத்தில் சமர்ப்பித்து ரொம்ப சந்தோஷமாக திரும்பி போகிறா. திரும்பி போகும்போது கூடிய சீக்கிரத்தில் அவருடைய வியாதியும் குணமாயிடுறது. அப்படியே போகிற விழாவை காணுகாப்பூர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறா. இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, சுவாமிக்கு வந்து நம்ம மனசில் என்ன இருக்குங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி தான் சோலாப்பூரில் ஒரு பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் என்ன பண்ணுறார், சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வரார். அவர் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர்னால் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். அதனால் அவரும் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணும்போது சுவாமி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு ஒரு மாலையை எடுத்து பிரசாதமாக கொடுக்குறார். இந்த மாலையை எடுத்து பிரசாதமாக கொடுத்தோடனே அவர் அதை எடுத்துட்டு அவர் ஊருக்கு போகிறார். போன உடனே அவருடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வருது. எந்த மாதிரி சேஞ்சஸ்னால், செல்வ செழிப்பெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்து வாழ்க்கையை நடத்துகிறார். அந்த மாதிரி அவருக்கு அந்த மாலை பிரசாதம் கிடைச்சதுக்கப்புறம்தான் தனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார். அவருக்கும் விட்டல் தரிசனத்தை கொடுக்குறார் சுவாமி. அப்புறம் ராம் சாஸ்திரின்னு பரோடாலேருந்து ஒருத்தர் வர. அந்த ராம் சாஸ்திரி என்ன பண்ணுறார், வரும்போதே ஒரு பிளானோடு கிளம்புறார். ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்பி நம்ம வந்து கார்த்திகை மாதமாக இருக்குது, கார்த்திகேயனை போய் தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு கார்த்திகேயன் மேலே ரொம்ப பிரியம். அதில் கார்த்திகேயை தரிசனம் பண்ணோம். போகிற வழியில் அப்படியே அக்கல்கோட்டில் வந்து சுவாமி தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கல்கோட்டில் வந்து சுவாமி சமர்த்தர் தரிசனம் பண்ணுறார். சுவாமி சமர்த்தர் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இவர் உடனே சுவாமி சமர்த்தர்கிட்ட உத்தரவு கேட்குறார். நான் இங்கேருந்து கிளம்பி கார்த்திகேயன் தரிசனம் பண்ண போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட கேட்டோன்னே சுவாமி உடனே என்ன சொல்கிறார், நீ இங்கே இரு அப்படின்றார். சொன்னோடனே இவருக்கு என்னடா அது, நம்ம எல்லாருமா வந்திருக்கோம், போய் கார்த்திகேயனை தரிசனம் பண்ணோன்னு சொல்லிட்டு சுவாமி இங்கேயே இருக்க சொல்கிறாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அவர் உடனே போய் சபனீஸ்கிட்ட கேட்குறார். சபனீஸ்கிட்ட போய் சுவாமி இந்த மாதிரி நாங்கள் பிளானோடு வந்திருக்கோம், ஆனால் சுவாமி இங்கேயே இருங்கிறார், என்ன பண்ணுறது அப்படின்றார். சபனீஸ் உடனே ஏற்கனவே அவருக்கு சுவாமி சமர்த்தர்கிட்ட நல்ல ஒரு பரிச்சயம் இருக்கு இல்லையா, அதனால் அவர் சொல்கிறார், சுவாமி சமர்த்தர் சொன்னார்னா அவருடைய வார்த்தையை மீறக்கூடாது, குரு சொல்கிறபடி நம்ம கேட்கணும், அதனால் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இங்கேயே இருக்கலான்னு சொன்னோடனே அவர் இருக்கார். கரெக்டாக அந்த டயத்தில் கார்த்திகை பௌர்ணமி வருது. கார்த்திகை பௌர்ணமி வர நேரத்தில் சுவாமி அவருக்கு நல்ல வேலாயுதத்தோட கார்த்திகேயனை காட்சி கொடுக்குறாரு. ஸோ அந்த கார்த்திகேயனை தரிசனம் பண்ணோன்னு சொல்லி சுவாமி வந்தது கரெக்டாக சுவாமியே அவருக்கு கார்த்திகேய தரிசனத்தை அக்கல்கோட்லேயே கொடுக்குறார். அந்த பிரத்யக்ஷமாக கார்த்திகேயனை அக்கல்கோட் சுவாமி மகாராஜ்கிட்ட தரிசனம் பண்ணோன்னே அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரத்யக்ஷ தரிசனம், சுவாமி தரிசனம்ங்கிறது வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். நம்ம போனோம்னா கூட கார்த்திகேயன் கோயிலுக்கு போனோம்னா கூட கார்த்திகேயனை சிலாரூபத்தில் தான் பார்க்க முடியும். ஆனால் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை அவர் வந்து கார்த்திகேயனை பார்க்கும்போது அவராலே நம்ப முடியல, இப்படி ஒரு தரிசனமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவருக்கு சுவாமி மேலே பக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. இது மாதிரி சுவாமி வந்து இஷ்ட தெய்வ காட்சியை ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டு கேட்டு அவளுக்கு யாராருக்கெல்லாம் தெரியணுமோ அவளுக்கெல்லாம் காமிச்சு அவளை சந்தோஷப்படுத்துகிறார். இது எதுக்காக சொல்கிறதுனாக்கா, சுவாமியுடைய பாதத்தில் இல்லாத தெய்வங்களே கிடையாதுங்கிறதுக்கு பல பிரமாணங்கள், ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, பல பிரமாணங்கள் இது மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சன்னியாசிக்கு வந்து துவாரகையில் போய் சதுர்புஜத்தோட கிருஷ்ண தரிசனம் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அவருக்கும் உடம்புல ஏதோ ஒரு வியாதி, அந்த காலத்தில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு உபாதைகள் உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உடம்புல ஏதாவது ஒரு வலியும் உபாதையும் வரும்போது தான் நமக்கு தெய்வத்தோட ஞாபகமே வரும்னு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறார், வந்து நேராக அக்கல்கோட்டில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தாப்பில் துவாரகைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி யோஜனையோடு வரார். வரும்போதே சுவாமி வந்து தரிசனம் பண்ணும்போது சுவாமி அவர்கிட்ட மெதுவாக விசாரிக்கிறார். இவர் சொல்லாமையே அவரே சதுர்புஜ துவாரகா கிருஷ்ணனை பற்றி பேசுகிறார். பேசினோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிப்படுறது, ஆச்சரியமாக ஆகிப்படுறது. நம்ம மனசில் இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது அப்புறம் அவர் என்ன சொல்கிறார், நீ வந்து இந்த வேப்பிலையை சாப்பிடு, உனக்கு உடம்பு சரியாக போயிடும் அப்படின்றார். இவருடைய வியாதிக்கு வேப்பிலை மருந்துன்னு சொன்னோடனே அவரும் விடாமல் அந்த வேப்பிலையை எடுத்து ரொம்ப ஸ்ரத்தையாக டெய்லி சாப்பிட்டுட்டே வரார். சாப்பிட்டுட்டே வரும்போது ஒரு நாளைக்கு இன்னொரு பக்தர் வரார்.
அந்த பக்தர் என்ன பண்ணுறார், சுவாமிக்கு ரொம்ப அழகாக முத்தால் செஞ்ச ஒரு முத்து மாலை, ஸ்பட்டிக மாலை, ஒரு நல்ல ஸ்பட்டிக மாலை, முத்தில் வந்து குண்டலம் காதில் போட்டுக்கிற மாதிரி குண்டலமாக செஞ்சு பிரமாதமாக கொண்டு வந்து அது சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறார். அதை சுவாமி வாங்கி சாத்திண்டு நம்ம சன்னியாசியை கூப்பிட்டு தரிசனம் கொடுக்குறார். சதுர்புஜ துவாரகா கிருஷ்ணனா காட்சி கொடுக்குறார். அப்படியே பரவசம் அடைஞ்சிடுறார் சன்னியாசி. அதை பார்த்தோன்னே நம்ம சதுர்புஜ கிருஷ்ணனை நம்ம போய் தரிசனம் பண்ணோன்ட்டு இருந்தோம் துவாரகையில், சுவாமியே தரிசனம் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் அந்த தரிசனத்தை பரவச நிலையில் அனுபவிச்சுட்டு சுவாமி மேலே பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிடுறார். சுவாமி மேலே பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கும்போதே திடீர்னு காட்சி மாறுறது. உடனே அக்கல்கோட் சுவாமி ஒரு சன்னியாசி மாதிரியும் தன்னுடைய காதில் போட்டிருந்தார்லையே அந்த முத்துக்குண்டலம், அந்த முத்துக்குண்டலம் வந்து கல்லால் ஆன மாதிரி மாறிடுது. அப்படியே அந்த சுவாமி வந்து சன்னியாசி அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். அது மாதிரி நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஆசையை அறிந்து அந்த தெய்வ தரிசனத்தையும் கொடுத்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வியாதியையும் நீக்கி சுவாமி சமர்த்தர் வந்து நான் தான் உங்களுக்கு எல்லாம் லாஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம எல்லா இடங்கள்லையும் சுற்றிட்டு எல்லா இடங்கள்லையும் அலைஞ்சிட்டு எங்கே தீர்வு கிடைக்கும்னு நம்ம அலைஞ்சிட்டு இருக்கும்போது சரியான நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலையும் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் ஏதாவது ஒரு குருவுடைய பாதத்தில் போய் நம்ம தஞ்சமடையணும். அந்த மாதிரி தஞ்சமடையக்கூடிய சான்ஸ் நமக்கு கிடைச்ச உடனே நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகி நம்மளுடைய உடல் உபாதைகள்லாம் நிவர்த்தி ஆகி நமக்கு வேண்டிய இஷ்ட தெய்வ தரிசனமோ குலதெய்வ தரிசனமோ கூட கிடைக்கிறது. அப்படிங்கும்போது இந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்தம் கேட்க கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க. இந்த லீலாமிர்தம் இன்னும் கண்டினியூ ஆகுது. நம்ம அடுத்த எபிசோட்லேயும் இந்த லீலாமிர்தத்தை கண்டினியூ பண்ணலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.